ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சைக்காலஜி வந்து சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் மொத்தம் வந்து 8 யூனிட் இருக்குது. அந்த 8 யூனிட்லேயும் என்னென்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ்லேயே ஃபுல்லாக கொடுத்துருக்கனால ஒரு சில பேருக்கு மீனிங் தெரியாது. இல்லை, மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் படித்தவங்க தான். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே மீனிங் தெரியும். பட் ஒரு சில பேர் இந்த தமிழ் மீடியம் படித்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மீனிங் தெரியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூனிட் 1 வந்து நான் வந்து இங்கிலீஷ் லெவலில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிடுறேன். இல்லைனா ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது நான் அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அந்த டைப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் தமிழ் மீனிங், தமிழ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ அதை வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன். ஒவ்வொரு டாபிக் வாசிக்கும் போது தமிழ் மீனிங் வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சிலபஸ் வந்து முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பட்டனை அப்படி டச் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. 2 செகண்ட் வேலை தான். ஸோ உங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோஸ் எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்துடலாம். ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன்னா என்னென்னா, முதன்மை கல்வி. அதாவது முதன்மை கல்வினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரீ எஜுகேஷனுக்கு முன்னாடி உள்ள ஒரு மோட்டிவேஷன். இப்போ வந்து நம்ம 1வது சேர்கிறதுக்கு முன்னாடி பால்வாடி சேர்க்குறாங்களா, அந்த மாதிரி இந்த அந்த முதன்மை கல்விக்கு முன்னாடி உள்ள ப்ரீனா முதன்மைக்கும் முன்னாடி. ஸோ அதனால தான் முதன்மை கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னா முதன்மைக்கு முந்தைய கல்வி அப்படின்னு அர்த்தம். முதன்மைக்கு முந்தைய கல்வி தான் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன். தொடக்கமயமாக்கல் திட்டம் கல்வி. அடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வாய்ப்பின் சமத்துவம். செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். 2ஆம் நிலை மற்றும் உயர்நிலை கல்வி. ஓ மை காட், இதெல்லாம் நம்ம படிக்கணுமா சைக்காலஜியில்? ஹோலி. அடுத்து நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன். நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன். நீட் ஃபார் யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படின்னா சீருடை தேவை முறை. ஓகேங்களா தமிழில். அடுத்து நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன். முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து செயல்பாட்டு எழுத்தறிவு திட்டம். ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி.
தொழிலாளர்களுக்கான நிகழ்ச்சிகள் தொழில். ப்ரோக்ராம் ஃபார் dropouts. Program for dropouts. திறந்த பள்ளி, திறந்த பல்கலைக்கழகம், கல்வியின் அளவு மற்றும் தரம். Role of education institution in non-formal education. Role of education institution in non-formal education. திறந்த பள்ளி, திறந்த பல்கலைக்கழகம், கல்வியின் அளவு மற்றும் தரம். ஓப்பன் ஸ்கூல், ஓப்பன் யூனிவர்சிட்டி, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அடுத்து வந்து ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல், தேசிய மற்றும் மாநில அளவு, அது உங்களுக்கு தெரியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். மாநில மற்றும் தேசிய அளவிலான வேலையின்மை மற்றும் வேலையின்மையை பாடங்களிலிருந்து வேலை வாய்ப்பை நீக்குதல். delinking employment from degrees. Skill development, திறன் மேம்பாடு, vocational skill oriented education. தொழில் திறன் சார்ந்தவை கல்வி, தொழில் திறன் சார்ந்த கல்வி. மேன் பவர் பிளானிங் அண்ட் எஜுகேஷன். பிரைன் ட்ரைன், மூளை வடிகால். அதாவது மூளை வடிகால் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்மளோட பிரெயினை வந்து பயங்கரமாக ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கிறது. ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள். ரூரல் அண்ட் ட்ரைபல் உங்களுக்கு தெரியும். கிராமப்புறம் மற்றும் பழங்குடியினரின் சிறப்பு பிரச்சனைகள் மக்கள். கல்வி அறிவு மற்றும் வறுமை, கல்வி மூலம் வறுமையை ஒழித்தல். எஜுகேஷனல் ஆஃப், அதாவது அந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கள கல்வி மூலமாக அவங்களோட வறுமையை வந்து ஒழிக்கிறது, அந்த கீழே கொடுத்துருக்கிறது. எரடிக்ஷன் ஆஃப் பவர்ட்டி த்ரூ எஜுகேஷன், லிட்ரஸி அண்ட் பவர்ட்டி. இதுதான் வந்து யூனிட் 1. யூனிட் 2ல் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நேஷ்னல் இன்டகிரேஷன் யூனிட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்னா தேசிய ஒருங்கிணைப்பு. இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், சர்வதேச புரிதல். வேல்யூ எஜுகேஷன் இன் ஆக்ஷன். செயலியில் மதிப்பு கல்வி. செயலில் மதிப்பு கல்வி. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த். ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம்.
சானிடைசேஷன், சுகாதாரம், சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு, பாதுகாப்பு மற்றும் முதலுதவி, உமன்ஸ் எஜுகேஷன், பெண்களின் கல்வி, எஜுகேஷன் ஃபார் ஹேண்டிகேப்டு, ஊனமுற்றோருக்கான கல்வி, எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட், எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட்னா கல்வி பரிசத்தோருக்கு கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவோம்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள தான் கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கான எஜுகேஷனை தான் அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எஜுகேஷன், மக்கள் தொகை கல்வி, need for protecting the environment, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய தேவைகள், என்விரான்மெண்ட் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அதான சுற்றுச்சூழல் கல்வினே போட்டிருக்கேன் பாருங்கள். லாங்குவேஜ் பாலிசி, மொழிக் கொள்கை, மீடியம் ஆஃப் எஜுகேஷன், கல்வி ஊடகம். இங்கே வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன்னா உங்களுக்கே தெரியும்ல, அந்த தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம், இந்த மாதிரி மதர் டங்கை வச்சு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. சேனல் ஃபார் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன், சர்வதேச தகவல் தொடர்பு சேனல், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், பிரைவேட், எய்டட், கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அரசு கல்வித்துறை நிர்வாகம் மற்றும் கல்வி மேற்பார்வை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அகாடமிக் சூப்பர்விஷன், headmaster, headmistress as an administrator and academic supervisor, நிர்வாகி மற்றும் கல்வியாளராக தலைமை ஆசிரியர், மேற்பார்வையாளர். So this is unit 2 and shall we go to unit 3? யூனிட் 3ல என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பாருங்கள். சைக்காலஜியில் அந்த 30 மார்க்குக்கு பாருங்கள், 8 யூனிட்டை போட்டு நம்மளை சாவடிக்கிறானுங்களா. லிட்ரேச்சர் கூட படிச்சிடலாம் போல், சைக்காலஜி ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ணுறதுன்னு நான் தொடவே இல்லை, தொட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழகத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரம், அரசியல், ஆன்மீகம், மதம், இலக்கியம், மொழி, கல்வி, இயற்கை வளங்கள், வர்த்தகம், தொழில்கள், வரலாற்று இடங்கள், சுற்றுலா மையங்கள், கலை, விளையாட்டு, சமூகம். யூனிட் 3 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுதில்ல.
இதுலேருந்துலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க பாருங்களேன். சரி படிப்போம், என்ன பண்ணுறது, பாஸ் பண்ணணும்ல. சரி ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். அரசியல், ஆன்மீகம், மதம், இலக்கியம், மொழி, கல்வி, இயற்கை வளங்கள், வர்த்தகம், தொழில்கள், வரலாற்று இடங்கள், சுற்றுலா மையங்கள், கலை, விளையாட்டு, சமூகம். பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜன், லிட்ரேச்சர், லாங்குவேஜ், எஜுகேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், trade occupations, historical places, tourist centers, arts, games, society. இதுதான் வந்து தமிழில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, யூனிட் 4 வந்து பார்த்துடலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. The learner learning process. கற்றவர் கற்றல் செயல்முறை. இப்போ தாங்க ஒரிஜினல் சைக்காலஜியே வருது. லேர்னிங் சுச்சுவேஷன், கற்றல் நிலைமை. Significance of educational psychology to the teacher concept of growth and maturity. கல்வி உளவியலின் முக்கியத்துவம், வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியின் ஆசிரியர் கருத்து. Development of mental abilities. மேம்பாட்டு பண்புகள் மற்றும் போக்குகள். இங்கிலீஷ் கூட படிச்சிடலாம் போல, தமிழில் படிக்கும்போது நம்மளுக்கு டாப்பிக்கே தலை சுற்றுது. ஓ மை காட். டெவலப்மெண்ட் கேரக்டரைஸ்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ். மனத்திறன்களின் வளர்ச்சி வேற லெவல். ஓ மை குட்னஸ். டெவலப்மெண்டல் டாஸ்க் அண்ட் எஜுகேஷன். கவனம், கவனக்குறைவு மற்றும் கவனச்சிதறல். டெவலப்மெண்ட் ஆஃப் அட்டென்ஷன், inattention and distraction. அதான் இப்போ சொன்னது. at the span of cognitive development. இடைவெளி கவனம், உணர்வு மற்றும் கருத்து. கான்செப்ட் மேப்ஸ் லாங்குவேஜ். ஐயோ எங்கே போயிட்டேண்ணே, சாரி. ஃபேக்டர்ஸ் இன் பெர்செப்ஷன், எரர்ஸ், அது உங்களுக்கே தெரியும் எரர்ஸ். கான்செப்ட் ஃபார்மேஷன், அதுவும் ஈஸி தான் உங்களுக்கு தெரியும். பியாஜெட் ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட். பியாஜெட் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். கருத்து உருவாக்கம், பிழைகள், உணர்வின் காரணிகள், பிழைகள், கருத்து உருவாக்கம். பியாஜேவின் நிலைகள், அறிவாற்றல் வளர்ச்சி. கருத்து வரைபட மொழி, கற்பனை, சிந்தனை மற்றும் பகுத்தறிவு. சைக்கோ மொழியியல், உளவியல் மொழியியல் தான் சைக்கோன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆசிரியருக்கான தாக்கங்கள். இதுதான் வந்து இந்த இங்கிலீஷில் இது பார்க்க போகிறோம். கான்செப்ட் மேப்ஸ், லாங்குவேஜ், இமேஜினேஷன், திங்கிங் அண்ட் ரீசனிங். சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ், இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர்ஸ். அதுதான் டீச்சரின் தாக்கங்கள் படித்தோமே சொன்னேன்ல. ஓகே, இப்போ யூனிட் 5 வந்து போயிடலாம். யூனிட் 5ல் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படியே தமிழில் சொல்லிடுறேன். ஸ்பெஷல் கேரக்டரைஸ்ட் ஆஃப் adolescence
and their problems, attitudes, interest, group behavior, discipline. ஒழுக்கம் இளம் பருவத்தினரின் சிறப்பு பண்புகள் மற்றும் அவர்களின் பிரச்சனைகள், அணுகுமுறைகள், ஆர்வம், குழு நடத்தை, ஒழுக்கம். லீடர்ஷிப், நேச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங். லீடர்ஷிப் தலைமை, அப்புறம் கற்றலின் இயல்பு மற்றும் முக்கியத்துவம். Individual difference in learning. Individual difference in learning. கற்றலின் தனிப்பட்ட வேறுபாடுகள். learning curves. என்னது இது? கற்றலின் வளைவுகள். transfer of learning. கற்றலின் பரிமாற்றம் வேற லெவல். learning styles. கற்றல் பாணிகள். factors in learning. கற்றலின் காரணிகள். ஓ மை காட், காரணிகள் இந்த வரலாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். கற்றலின் வகைகள். ட்ரையல் அண்ட் எரர். முயன்று தவறி கற்றல். அது உங்களுக்கே தெரியும். ட்ரையல் அண்ட் எரர்னாலே முயன்று தவறி கற்றல். சோதனை மற்றும் பிழை. ஓ மை காட், தமிழ். கண்டிஷனிங், கிளாசிக்கல் அண்ட் ஆப்ரண்ட், லேர்னிங் பை இன்சைட், இமிட்டேஷன், லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். சோதனை மற்றும் பிழை. கண்டிஷனிங் பிழைகள் மற்றும் செயல்படும் நுண்ணறிவால் கற்றல். சாயல் கற்றல் நிலைகள். நினைவில் வைத்தல் மற்றும் மறத்தல். கற்றலின் குறைபாடுகள். லாஸ்ட்டில் கற்றலின் குறைபாடுகள். லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னால் கற்றலின் குறைபாடுகள். ஓ மை காட், ஒரு வழியாக யூனிட் 6 வந்துட்டோமா? வாங்க போகலாம். மோட்டிவேஷன், மாஸ்லோஸ் ஹைரார்கி. ஐயோ, சாரி ஃபார் த இன்டர்ஃபியரன்ஸ். மோட்டிவேஷன், மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். உந்துதல், மாஸ்லோவின் தேவைகளின் வரிசை முறை. அது படிக்கணும்ப்பா. மாஸ்லோ படித்தே ஆகணும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எப்படியாவது கேட்டுடுறான். மாஸ்லோவின் படிநிலைகள். அது கண்டிப்பாக படிங்க. 7ன்னு நினைக்கிறேன். நான் படித்த ஞாபகம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இனிமேல் தான் சைக்காலஜி தொடணும். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். வெகுமதிகள் மற்றும் தண்டனைகளின் பங்கு. ஓ மை காட், நல்லா இருக்குது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. லெவல்ஸ் ஆஃப் அஸ்பிரேஷன், அச்சீவ்மெண்ட், மோட்டிவேஷன். அபிலாஷாயின் நிலைகள். சாதனை உந்துதல், ஒரு உந்துதலின் காரணியாக இலக்கு. Goal as a motivational factor. Nature of intelligence.
நுண்ணறிவுகளின் தன்மை. இன்டெலிஜென்ஸ்னாலே நுண்ணறிவு. தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து கோட்பாடுகளின் நுண்ணறிவு. அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஓ மை காட், என்னடா இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்கீங்க. சரி படிப்போம். உளவுத்துறையின் மதிப்பீடு. ஐக்கியூ நிலைத்தன்மை. இல்லைங்கடா வரேன். ஐக்கியூ நிலைத்தன்மை, உணர்வுகளின் மதிப்பீடு சொல்லிட்டேன். டிஸ்ட்ரிபியூஷன். ஓ மை காட். விநியோகம். யூசஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். உளவுத்துறை சோதனைகளின் பயன்கள். கிரியேட்டிவிட்டி. படைப்பாற்றல். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது தமிழ். நல்லா இருக்குது. கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஓ மை காட். படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு. நைஸ். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. படைப்பாற்றலை அடையாளம் கண்டு ஊக்குவித்தல். செமையாக இருக்கு. மீனிங் ஆஃப் பர்சனாலிட்டி. மீனிங் ஆஃப் பர்சனாலிட்டி. பொருள் ஆளுமை. ஆளுமையை பாதிக்கும் காரணிகள். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. அதான் ஆளுமையை பாதிக்கும் காரணிகள் தான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஆளுமையை ஆளுமை மதிப்பீடு. சாரி காய்ஸ். ஆளுமை மதிப்பீடு தான் அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அடுத்து இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி. ஒருங்கிணைந்த ஆளுமை. ஆளுமை மதிப்பீடு. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த ஆளுமை. கான்செப்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். மன ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம். கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். மோதல் மற்றும் விரக்தி. அன்ரெஸ்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், டிஃபென்ஸ். அமைதியின்மை, சரி செய்தல், பாதுகாப்பு வழிமுறைகள். அடுத்து மெக்கானிசம், மென்டல் இல்னஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். மனநோய், வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை. அம்மாடி ரொம்ப பெருசாக இருக்குல்ல. சிலபஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. 30 மார்க்குக்கு நம்மளை சாவடிக்கிறாங்களே பாஸ். ஓகே போகலாமா? நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 7 வந்துட்டோமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யூனிட் நம்பர் 7. ஓ மை காட். நம்ம லிட்ரேச்சரில் எப்படி 9th யூனிட் பெருசாக இருக்கோ அந்த மாதிரி 7th யூனிட் ரொம்ப பெருசாக இருக்குங்க. லெட்ஸ் சீங்க. எல்லாத்தையும் மோதி பார்த்துருவோம். மோதி பார்த்தா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். வாங்க போகலாம். ஓகே. மீனிங் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்னோவேஷன். கல்வி கண்டுபிடிப்புகளின் பொருள்.
பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்டு இன் இன்னோவேஷன். புதுமையில் ஈடுபட்டுள்ள கோட்பாடுகள். வேற லெவல். எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கூல். பள்ளியின் வெளிப்பாடு. இன் கல்ச்சுரல், சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் செட்டிங். கலாச்சார, சமூக மற்றும் மத அமைப்பு. Innovations that emerge from educational experiments. Sorry guys. கல்வி சோதனைகளிலிருந்து வெளிவந்த புதுமைகள். தாகூர், சாந்தி நிகேதன், காந்திஜி, பேசிக் எஜுகேஷன், ஏஎஸ் நைல், ப்ராக்ரஸிவ் ஸ்கூல், சர் அரபிந்தோ, ஆஸ்டன் ஸ்கூல்ஸ், ரூசோ, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மாண்டிசோரி, மாண்டிச்சேரி, அது தமிழில் மாண்டிச்சேரின்னு சொல்லுவோம், மாண்டிசோரி தான் இங்கிலீஷில் வருது. சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பென்ட்ரண்ட் ரசல், எஜுகேஷன் ஃபார் சோசியல் ஆர்டர். ஃபோரபல், கிண்டர் கார்டன். டிவே, ப்ராக்மேட்டிக் லைஃப். ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஃப்ரீடம் இன் லேர்னிங் சுச்சுவேஷன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆன் இன்னோவேஷன். இது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த அந்த ஆத்தர்ஸ், அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் தமிழில். தாகூர், சாந்தி நிகேதன், காந்திஜியோட அடிப்படை கல்வி, ஏஎஸ் நீலோட முற்போக்கான பள்ளி, ஸ்ரீ அரபிந்தோட ஆசிரம பள்ளிகள், ரூசோவோட குழந்தைகளின் கல்வி, மாண்டிச்சோரியோட சென்ஸ் அனுபவம், பென்ட்ரண்ட் ரசலோட சமூக ஒழுங்கிற்கான கல்வி, ப்ரோஃபெல்லோட கிண்டர் கார்டன், டிவியோட நடைமுறை வாழ்க்கை, ஜே கிருஷ்ணமூர்த்தியோட கற்றல் சூழ்நிலை சுதந்திரம், புதுமை குறித்த உளவியல் காரணிகளின் தாக்கம். ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்காலஜி ஃபேக்டர் ஆஃப் இன்னோவேஷன் சொல்லிட்டேன். பிரின்சிபல் அண்டர்லையிங் செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ். பியாஜெட். பியாஜெட் என்ன சொல்லியிருக்காரு? சுய கற்றல் சாதனங்களுக்கான அடிப்படையாக கொள்கைகள். பியாஜெட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சோதனைகள் மற்றும் கண்டுபிடிப்பு கற்றல். அதுதான் பியாஜெட் வந்து என்ன சொல்லியிருக்காரு. கமான் பியாஜெட், கமான். எங்கே இருக்கியா? எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங், இதுதான் இப்போ சொன்னோம். சைல்டு சென்டர்ட் லேர்னிங், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சர், ரிலீஜியஸ் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ் ஆன் இன்னோவேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, கன்ஃபர்மிட்டி டு காமன் எஜுகேஷனல் கோல்ஸ். ஹோலி, ஓ மை காட். பியாஜெயோட சோதனைகளின் மற்றும் கண்டுபிடிப்பு கற்றல், குழந்தைகளை மையமாக கொண்ட கற்றல், கலாச்சார, மத மற்றும் சமூகத்தின் விளைவுகளை புதுமைக்கான காரணிகள், சமத்துவத்தின் கோட்பாடுகள், பொதுவான கல்வி இலக்குகள் மற்றும் இணக்கம். செம்மையாக இருக்குல்ல? Oh my god, 7th unit finished guys, finished. Oh my god. ஓகே, யூனிட் 8ல் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் நவீனமயமாக்கல், தேசிய கல்விக் கொள்கை 1986. நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசி 1986. ஓகே. டிபிஇபி, சோசியல் ஃபோக்கஸ் ஆன் டீச்சர் எஜுகேஷன், டிடிஆர்டி, டயட்ஸ், பிஆர்சிசிஸ், சிஆர்சிசிஸ், எம்எல்எல், பேஸ்டு கரிக்குலம் அண்ட் சிலபஸ், ஜாய்ஃபுல் லேர்னிங். ஓ மை காட். டிபிஇபி, சிறப்பு கவனம், ஆசிரியர் கல்வி, டிடிஆர்டி, டயட்களின் பிஆர்சிகள், சிஆர்சிகள், எம்எல்எல் அடிப்படையிலான பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்டங்கள், மகிழ்ச்சியான கற்றல். இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது? ஜாய்ஃபுல் லேர்னிங். அப்பா, அதான் வந்து மகிழ்ச்சியான கற்றல். அட்டானமி இன் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ்.
நிறுவன கட்டமைப்புகளின் சுயாட்சி தான் அப்படி சேர்த்து போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆமாம், அட்டானமஸ்னாலே அப்படி தானே. இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனிப்பட்ட சுதந்திரம். லைப்ரரி பேஸ்டு லேர்னிங், செல்ஃப் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், பேஸ் செட்டிங் ஸ்கூல்ஸ். நூலக அடிப்படையிலான கற்றல், சுயவேக வழிமுறை, வேக அமைக்கும் பள்ளிகள். ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஓப்பன் லேர்னிங். மொபைல் பள்ளிகள்னால் ஆன்லைன் கிளாஸ் தான் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸ்கூலிங் மற்றும் வகுப்பறை அல்லாத கற்றல், அதான் வகுப்பறை இல்லா ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சமூகம் பள்ளிகள், சொசைட்டி ஸ்கூல்ஸ், பள்ளி வளாகம், தொலைதூர கல்வி மற்றும் திறந்த கற்றல். ஓகே. எஜுகேஷன் த்ரூ மாஸ் கம்யூனிகேஷன். வெகுஜன மூலம் கல்வி தொடர்பு, சிறப்பு கல்வி, சைனிக் பள்ளி, பாதுகாப்பு அகாடமி கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்பெஷல் எஜுகேஷன், சைனிக் ஸ்கூல், டிஃபென்ஸ் அகாடமி. எஜுகேஷ்னல் டெக்னாலஜி, தொழில்துறை நுட்பத்தின் தேவை மற்றும் பயன்பாடு, கல்வி தொழில்நுட்பம். தொழில்நுட்ப தேவையின் பயன்பாடு, கல்வி மற்றும் நீட் ஃபார் அண்ட் யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி, மாஸ் மீடியா ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸஸ். மதிப்பாய்வு, வானொலி மற்றும் தொலைக்காட்சி கல்வி திட்டங்கள். அறிவுறுத்தல் நோக்கங்களுக்கான வெகுஜன ஊடகங்கள், மதிப்பாய்வு, வானொலி மற்றும் தொலைக்காட்சி கல்வி திட்டங்கள். ரிவ்யூ ஆஃப் ரேடியோ அண்ட் டிவி எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ். அடுத்து வந்து எஜுகேஷ்னல் கம்ப்யூட்டிங். ஐயோ, அதான் வெகுஜன ஊடகங்கள், பதிப்பாய்வு, வானொலி மற்றும் தொலைக்காட்சி கல்வி திட்டங்கள். லாஸ்ட்டில் வந்து கல்வி கணினி கல்வி, அதாவது கம்ப்யூட்டிங், எஜுகேஷ்னல் கம்ப்யூட்டிங். ஐயோ, ஓ மை காட். இதுதாங்க நம்ம டிஎன்பிஜி டிஆர்பியில் எல்லா மேஜருக்கும், இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, தமிழ்லேருந்து எல்லா மேஜர், தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், பயாலஜி, சுவாலஜி, பாட்னி, எல்லாத்துக்குமே, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எல்லாத்துக்குமே, எல்லா மேஜருக்குமே இந்த 40 மார்க்ஸ் வந்து ஜென்ரல், காமன், பொது. அதெல்லாம் வந்து இந்த 8 யூனிட் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் மற்ற அதர் மேஜர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த தமிழில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தேடிட்டே இருக்கேன். அது வந்து கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். சைக்காலஜிக்கு வந்து தேடிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் நிறையா பேத்துக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் சொல்லிவிட்டு தமிழில் சொல்லணும்னு ஒரு ஐடியா தோணுச்சு புதுசாக. ஸோ அதனால தான் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் லவ் மை சேனல். Love you all, miss you all. Thank you.